ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஏக்குள்ள எக்ஸ் ஆஃப் ஒன் அப்படிங்கிற ஒரு இன்புட், இந்த ஆப்ரேட்டருக்குள்ள நான் இன்புட் கொடுக்குறேன் எக்ஸ் ஆஃப் ஒன், இது ஒரு இன்புட்டு, கமா எக்ஸ் ஆஃப் டூ அப்படிங்கிறது ஒரு இன்புட். இதான் இதோட அர்த்தம். இந்த பக்கம் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஒன் எக்ஸ் ஆஃப் டூ அவுட்புட் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஐ மீன் இந்த மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணும்போது இது இப்படி மாறுதுன்னு அர்த்தம். 3 டைம்ஸ் எக்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்னு வரும். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்க ஒன்றை வந்து நீங்கள் நம்பர் மாதிரி பார்க்காதீங்க, நொட்டேஷன் மாதிரி பாருங்க. அப்புறம் 4 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டூ இப்படி அர்த்தம். இங்கே ஒரு 2 டேபிள் இருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு கமா இருக்கு இடையில. -4 எக்ஸ் ஆஃப் ஒன் -3 எக்ஸ் ஆஃப் டூ, இதான் இதோட அர்த்தம். இப்படி ஒரு ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக எக்ஸ் ஆஃப் ஒன் எக்ஸ் ஆஃப் டூ அவுட்புட் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும். இஸ் அன் ஆப்ரேட்டர் அந்த கில்பர்ட் ஸ்பேஸ் K2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் இட்ஸ் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு, இதோட ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்னா என்ன? அந்த சர்க்கிள்குள்ள அந்த எல்லா ஐகன் வேல்யூஸும் எல்லா ஐகன் வேல்யூ வர மாதிரி நீ ஒரு சர்க்கிள் போடணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் இஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் ஐகன் வேல்யூ. சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஐகன் வேல்யூ. கரெக்ட் தானே? அது பேர் தான் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கு, ஆரிஜின் இங்கே இருக்கு, 0 இங்கே இருக்கு, இப்போ இங்கே ஒரு ஐகன் வேல்யூ இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி நான் வந்து ஒரு சர்க்கிள் போடணும் அப்படின்னா எவ்வளவு கண்டிப்பா ரேடியஸ் இருக்கணும் பாருங்க. இந்த 3 டாட்டும் ஒரு 3 ஐகன் வேல்யூவா நினைச்சுக்கோங்க, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஐகன் வேல்யூ இருக்கிற இடமா நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து போட்டாதான் எனக்கு இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வரும். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ். ஆக்சுவலா ஆர்ல சொன்னாலே போதும், K2ங்கிறதுனால இப்படி போட்டுக்கிட்டாயிரும். சரி, ரைட். ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்ங்கிறது இதுதான். நாம் கண்டுபிடிப்போம். ஆர்லனா அப்படியே நம்பரா கிடைச்சிரும், மற்றதா இருந்தா கொஞ்சம் வேற எது போட வேண்டியிருக்கும். சரிங்களா? பட் இங்கே இதை எப்படி லிங்க் பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து முதல் மேட்ரிக்ஸா மாத்திடுவோம். அதாவது எக்ஸ் ஆஃப் ஒன் எக்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ஆஃப் டூ அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதுவோம். இங்கே வந்து என்ன இருக்குன்னா 3 இருக்கு, இங்கே வந்து -4, இங்கே -4 -3. இது மேட்ரிக்ஸா மாத்தியாச்சு. இதோட லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ என்ன? சரி, ஆப்ஷன்ல இருந்து போவோம். இதுக்கு 0 ஐகன் வேல்யூ வருமா பாருங்க, 0 வருமா? 0 ஸ்பெக்ட்ரல் ரேடியஸா இருக்கணும்னா எல்லா ஐகன் வேல்யூ என்னவா இருக்கணும்? 0. அதானே ஒரே வழி, வேற வழி இல்ல. கரெக்ட் தானே? அப்ப 0 ஸ்பெக்ட்ரல் ரேடியஸா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செக் பண்ணா போதும், இதுக்கு ஐகன் வேல்யூ 0 வருமா வராதான்னு பார்த்தா போதும். இதுக்கு 0 வருமா? டிட்டர்மினன்ட் பாருங்க, டிட்டர்மினன்ட் 0 வரல இல்ல. இப்போ டிட்டர்மினன்ட் ஆர்டிகல் 0னா இது என்னவா இருக்காது, உங்களுக்கு ரேடியஸா வராது. ரைட்டா? சரி, ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க. ட்ரேஸ் என்ன வரும்? 5 சார், -5. டிட்டர்மினன்ட் -5 வருது. ஓகே, டிட்டர்மினன்ட் வந்து -5. ட்ரேஸ் ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும், மல்டிப்ளை பண்ணா -5 வரணும், ஆட் பண்ணா 0 வரும். டிட்டர்மினன்ட் -24. டிட்டர்மினன்ட் என்ன வருது? -25. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 5 and -5. -20. ஓகே, ரைட். அப்ப நமக்கு ரெண்டு நம்பர் என்னென்ன இருக்குன்னா ஒரு நம்பர் 5 இருந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் -5 வரணும். கரெக்டானு பாத்துங்க. -9 -16 கரெக்ட் தான் மேடம். -25 தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. இது ஆக்சுவலா இது இப்படி எழுத தெரிஞ்சா போதும், பட் நமக்கு இது எழுத தெரியாதனாலே நிறைய பேர் விட்டுருவோம். இதுல நமக்கு 5 தான். ஸ்பெக்ட்ரல் ரேடியஸோட டெஃபினிஷனே அதுதான். அதே கைண்ட் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் என்னன்னா வேற கேட்டிருக்காங்க, அதனால தான் போட்டிருக்கேன். ஸ்பெக்ட்ரமே கேட்டாங்க, அங்க ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் கேட்டாங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஐகன் வேல்யூஸ் எல்லா ஐகன் வேல்யூஸ் வேணும். பட் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னா ஏதாவது இல்லைன்னு தெரிஞ்சா அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டே வந்துடலாம். கரெக்ட் தானே? அது ஆக்சுவலா இங்க இன்புட் வந்து என்னன்னா x of 1 x of 2 x of 3 3 கொடுக்குறாங்க.
ஐ திங்க் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்கு போல. எக்ஸா இங்கே ஒரு கமா வருதா? 2 எக்ஸா விட்டு வந்திருக்கு. 1 தான் வரும். இப்படி இருக்கணும். இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஆஃப் 3 3 எக்ஸ் ஆஃப் 2. ஓகே, இதான் கரெக்ட். அது 2 தடவை டைப் ஆயிருக்கு. சரி, இதை அப்படியே மேட்ரிக்ஸாக மாற்றுங்களேன். எக்ஸ் ஒன்னோட கோஎஃபிஷியன்ட் இது, எக்ஸ் ஆஃப் 1ஓட கோஎஃபிஷியன்ட், அடுத்து எக்ஸ் ஆஃப் 2ஓட கோஎஃபிஷியன்ட், மைனஸ் இங்கே இருக்குது 3வது இடத்துல மறந்துடாங்க. இப்போ மைனஸ் ஆஃப் 1 + i அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 1 இங்கே இல்லை. இந்த 2வது டேர்மை பாருங்க, செகண்ட் காம்பனன்ட் பாருங்க, எக்ஸ் ஆஃப் 1 இல்லை, இல்லைன்னா 0 போட்டுருங்க. எக்ஸ் ஆஃப் 2ஓட கோஎஃபிஷியன்ட் 3, இது 7. அடுத்து பாருங்களேன், x1 x2 ரெண்டுமே இல்லை. நம்ம பார்க்குற வித்தியாசமா இருக்கு பாருங்க. இம்மிடியேட்டா ஆன்சர் வந்துருச்சு. இது என்ன மேட்ரிக்ஸ்? இது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறதுனால ட்ரையாங்குலர் டயகனல்ஸ் ஐகன்வேல்யூஸ் என்னவா இருக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல ஜீரோவே இல்ல. ஆக்சுவலா கண்ணு கேட்டு தெரியுது, 0 இல்ல, i மைனஸ் i இல்ல. இதா இருக்கு, 3 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு, 3 + i இங்க இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவு. இந்த ஆபரேட்டரை மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்றது இப்படிதான்.